السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாகும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலை கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமலானுடைய காலங்களிலே இறுதி நேரத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்மை விட்டு கடந்த நாட்களில் செய்த நற்காரியங்களையும் சொற்ப தினமாக முடிவுக்கு வர இருக்கின்ற மீதமுள்ள நாட்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதி கொண்டு நிரப்பமாக்கி கொடுப்பானா. ஆமீன். ரமலானுடைய காலங்களிலே என்னென்ன நல்லறங்கள் செய்தோமோ, செய்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லறங்களை முழுமையாக கபூல் செய்து கொடுப்பானா. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு நீங்களை பாதுகாத்து தந்தருவாயா. ஆமீன். இணையத்திற்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் கடைசி பத்தினுடைய இறுதி வாயிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வைத்திருக்கிறார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே ரமலானுடைய காலங்கள் முழுக்க ஈடுபாடுகள் அமல்களிலே காட்டினாலும் கூட கடைசி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் அக்சர் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக, முன்னிறுத்தி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லப்படுகின்றது, ஹதீஸிலே நம்மால் காண முடிகின்றது, கடைசி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் இதா தஹலல் அஷர் ஷத்த மிஸாருஹு, வணக்க வழிபாடுகளை அதிகமாக்கிக் கொள்வார்கள். வாஹியா லைலஹு, இரவெல்லாம் முழுமையாக விழிக்கக்கூடியவர்களாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய மனைவிமார்களை எழுப்புவார்கள். மற்ற காலங்களிலே நஃபீலான வணக்க வழிபாடுகள் இருந்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ரமலானுடைய காலங்களிலே, குறிப்பாக இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால், தன் வீட்டில் உள்ள பெண்களை எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நஃபீலான வணக்கங்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அசந்து விட்டார்கள் என்று சொன்னால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக கூட இருந்ததாக வரலாற்றுகளிலே பெருமக்களே நம்மால் பார்க்க முடிகின்றது. மற்றொரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நாட்களில் காட்டாத ஈடுபாட்டை எல்லாம் முழுமையாக கடைசி 10 காட்டுவார்கள். நம் நிலைமையினுடைய அந்த ரமலானுடைய முழு காலங்களிலும் நாம் என்ன செய்தோம், நம்மளுடைய நல்லறங்கள் என்ன என்ற விடயங்களை கடைசி 10 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எடுத்துக் கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஆனால் இன்றைய சக காலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய நம் மக்கள் கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா விதத்திலும் சோர்ந்து விடக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டும் பெருமக்களே, உலக நடப்புகளை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பகுதி, இன்றைய உலகத்தில் எத்தனையோ பகுதி, குறிப்பாக எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் தினமும் அறியக்கூடிய செய்திதான். அரபி நாடுகளை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அன்றாட சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரபி நாடுகளிலே நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் நிம்மதியாக தொழ முடிகின்றதா? அவர்கள் நிம்மதியாக நோன்பு நோக்க முடிகின்றதா? இன்னும் சமீபத்திலே ஒரு விடயங்கள் கூறப்பட்டது. இரவு நேரங்களிலே தொழக்கூடிய தொழுகை கூட கட்டமைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். 15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்களிலே எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ள வேண்டும். பள்ளியை விட்டு காலியாக்கி விட வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பம் தன் தலைக்கு மேல் ஏவுகணை பறந்து வரும் என்பதாக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நம் சமுதாயம் அரபி நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அலாரம் அடிக்கப் போகின்றதா? எத்தனை அலாரங்கள் அடிக்கப் போகின்றது? அந்த சவுண்டு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று இந்த ரமலானிலே பயந்து நடுங்கக்கூடியவர்கள் நம்மிலே அரபி நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இணையத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். உலக மக்களுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும், பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான கடமைகளையும் கட்டமைப்புகளிலும் நாம் இருக்கக்கூடிய தேசங்களிலே நிம்மதியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை பார்த்து கூட இந்த சமுதாயம் ஏதாவது ஒரு நேரத்தில் திருந்துவதற்குள்ள ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றோமா என்பதை சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, படிப்பினை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். எந்த சமுதாயம், எந்த கௌம் இது படிப்பினை நமக்கும் ஏற்படும் என்பதை எடுத்து நடந்தார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். எந்த கௌம், எந்த சமுதாயம் எனக்கு இதில் படிப்பினை இல்லை, எங்கோ நடக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எப்படி இருப்போமோ அதன்படிதான் எங்கள் வாழ்க்கையை நடாத்தி கொண்டு இருப்போம் என்பதாக தெரிந்த சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன பின்னமாக ஆக்கினோம் என்பதை குர்ஆனுடைய கூட்டு நமக்கு தெளிவாக பெருமக்களை எடுத்துச் சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள மனிதர்களாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியமான ரமலானை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ரமலானிலே பாக்கியமாக நம்மை அமல் செய்யக்கூடிய ஒரு தகுதியையும் ஒரு நிரப்பத்தையும் கொடுத்தும் கூட இன்னைக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பெருமக்களே, நன்றிகள் கெட்டு போகும் பொழுது, நம்முடைய பாவங்கள் அதிகமாகும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஊரை பற்றி விவரிப்பான். ஒரு ஊரை நாம் பாதுகாப்பாக வைத்திருந்தோம், ரிஸ்க்குகளை அவர்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுத்திருந்தோம். ஃபகஃபரத பிஅன்ஹுமுல்லாஹ், அல்லாஹ்வின் நியமத்துகளுக்கு அவர்கள் நன்றி கெட்டவர்களாக துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களுடைய துரோகத்தை நாம் ஒரு நேரத்திலே கண்டுகொண்டோம், அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். பெருமக்களே, ஆனால் நாமோ படிப்பினை பெறுகின்றோமா அல்லது எப்போதான் இந்த சமுதாயம் படிப்பினை பெறப்போகின்றது என்பதைத்தான் குர்ஆன் திரும்ப திரும்ப நமக்கு கேள்விக்குறியாக முன்வைக்கின்றது. எப்பொழுதுதான் நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள்? மரணத்திற்கு பின்னால் படிப்பினை பற்றி என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றன? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மௌத்துடைய நேரத்தில் ஒரு மனிதர் கலிமா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் வாஜிப். அதே நேரத்தில் அவருக்கு சக்கராத் நெருங்கிவிட்டது, இன்னும் சிறிது நேரத்தில் மரணம் வரப்போகின்றது என்ற நேரத்தில் அவர் கலிமா சொன்னால் அந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே நிலைமைதான்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே நதியிலே மூழ்கடிக்கும் பொழுது முங்கிட்டான். முங்கின பொழுது அவன் என்ன செஞ்சான்? நான் முஸ்லீம் ஆகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அப்போ ஈமான் கொண்டான். குர்ஆன் சொல்லுது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனுடைய வார்த்தையை செவிதாழ்த்தி கூட கேட்கவில்லை என்பதாக குர்ஆன் பெருமக்களே தெளிவாக பதிவு செய்திருக்கின்றது. 20 நாளை கடந்து இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 20 நாளை கடந்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் நம்மிலே பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்ய வேண்டும். பள்ளியினுடைய தொடர்புகளிலே எந்த மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றோம், அது பெரியவர்களாக இருக்கட்டும், சிறார்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், அல்லது பள்ளியை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் பயன்படுத்துகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியினுடைய கண்ணியத்தை எந்த அளவு நமக்கு ஊக்கம் கொடுத்து பள்ளி என்றால் என்னுடைய வீடு, என்னுடைய தலைமையிடம் என்பதாக சொல்லி இருக்கின்றான். பள்ளியினுடைய கண்ணியம் என்ன, பள்ளியினுடைய மகத்துவம் என்ன, பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான மகத்துவத்தை இந்த சமுதாயம் கொடுத்து கொண்டிருக்கின்றதா, அல்லது பள்ளிக்குள் வந்தும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையை நாம் நீட்டி எடுக்கின்றோமா என்பதுதான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீதமுள்ள ஓரிரு நாட்களையாவது மெத்தனத்தில் இல்லாமல் அல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமீன் என்ற துஆவோடு கடைசி பத்திலே முதன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்தது இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது மிகப்பெரிய அமல். இன்னைக்கு உலக சமுதாய மக்களிடத்திலே இஅ்திகாஃப் என்று சொன்னால் சாதாரணமாக ஆகிவிட்டது. எப்படி நம்முடைய பழக்கத்தில் நீங்க இருந்திருக்கலாமே, நீங்க பள்ளிவாசல்ல போய் இருக்கலாமே, அவர் இருப்பார்ல, இவர் இருப்பார்ல. இன்னைக்கு தன்னுடைய கட்டமைப்பை பெருப்படுத்தி விட்டு இஅ்திகாஃப் என்று சொன்னால் யாரோ ஒரு ஆள் இருக்கட்டும் என்று ஹதீஸிலே நாம் பரவலாக பார்க்க முடிகின்றது. இஅ்திகாஃப் ஊருக்கு ஒரு மனிதராக இருந்தாகும். அதனால தான் அவர் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்கள் ஜனாசா பள்ளிக்கு கொண்டு வந்தாலும் கூட அவருக்கு ஜனாசா தொழக்கூடிய கட்டாயம் இல்லை, வெளியில போகக்கூடிய கட்டாயம் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பள்ளியினுள் செய்யக்கூடிய அமல்கள் அந்த ஜனாசாவுடைய அந்த கட்டமைப்பை பூர்த்தி செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றார் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இஅ்திகாஃபுடைய நன்மைகளை பெருமக்களை நாம் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் பட்டியலிட்டு சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இதர கடமைகளையே நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. ரமலானுடைய காலங்களிலே தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இரவு நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் காம ரமலான ஈமானன் இஹ்திசாபன் கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் அல்லாஹ்விற்காக வேண்டி மன் காம ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைக்கின்றார்களோ அவருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து கொடுக்கின்றார். அதே போன்று மன் காம ரமலான இரவு நேரங்களிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பின் பாவங்கள் கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். மன் காம லைலத்துல் கதர் கஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, லைலத்துல் கத்ர் இரவை தேடி யார் இரவு நேரங்களிலே வணக்க வழிபாடுகள் புரிகின்றார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்களை நாம் மன்னிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம், நாட்கள், கடைசி 10கள். அதனால தான் இதிலே வலியுறுத்தி இந்த இஅ்திகாஃபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இஅ்திகாஃபினுடைய பரவலாக பல ஹதீஸ்கள், குர்ஆனுடைய அத்தியாயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்ராவிலே 125வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்லுவார். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே 185வது அத்தியாயம் அன்தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்காஇ சுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜித் காபாவை கட்டிய பொழுது அல்லாஹ் சொன்னார், இங்கே சுஜூது செய்யக்கூடியவர்கள் வருவார்கள். பள்ளியிலே இஅ்திகாஃப் அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன், இஅ்திகாஃப் அதாவது தங்கக்கூடியவர்கள் வருவார்கள். எனவே நீங்கள் இந்த பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எந்த மனிதர் மிகப்பெரிய பாடுபட்டு அந்த கௌபாவை கட்டினார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு பிறப்பிக்கின்றான்.
நீங்கள் பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுஜூது செய்வார்கள், பள்ளியிலே தங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமக்களே? இழ்த்திகாஃபினுடைய நடைமுறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதர் இழ்த்திகாஃப் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தன்னிச்சைக்கு இருக்க முடியாது. அவர் நினைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்க விட மாட்டார். அல்லாஹ் நாட வேண்டும், நாம் துஆ செய்ய வேண்டும், நான் பள்ளியில இருக்க வேண்டும் என்பதாக. எத்தனையோ மனிதர்கள் விளக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமா பெருமக்களை? சிந்தனை செய்து பாருங்கள். எல்லாம் அறிவாளிகள், நான் சொல்வதுதான் சட்ட மேதை என்று சொல்லக்கூடியவர்கள். எத்தனை நபர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது? யாரோ வெட்டி வேலை இல்லாத மனிதர், ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நிறைய மாநிலங்கள்ல, நிறைய பள்ளிகள்ல இளைஞர்களை கொண்டு பள்ளிகள் நிரப்பமாக ஆகிக் கொண்டிருக்கிறது இழ்த்திகாஃபிலே. ஆனால் நம் சமுதாயத்தினுடைய மக்கள் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், பள்ளியின் உள்ளே இருப்பதுதான் அது மகத்துவம். இழ்த்திகாஃப் என்பது, இழ்த்திகாஃபினுடைய சட்டமே என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளியின் உள்ளே நீங்கள் இழ்த்திகாஃப் இருக்க வேண்டும். அதுதான் ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளி, பெரிய பள்ளி, சில மசாயில்கள் இருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலைமைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாம் கண்ணியம் கொடுப்பதில்லை. பள்ளியை எதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கின்றது இன்றைய சமுதாயத்திலே. பெருமக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இதுதான் இளைஞர்களிடத்திலே ஒட்டுமொத்தமாக நம் சமுதாயத்திலே பள்ளியை எதற்கு பயன்படுத்துகின்றோம்? இன்னைக்கு பரவலாக தமிழகத்திலே பரவலாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு தொழுகைக்காண்டி உணவு கொடுக்கப்படுகின்றதா, சோறு கொடுக்கப்படுகின்றதா, சோத்துக்காண்டி தொழுகை நடைபெறுகின்றதா? சிந்தனை செய்து பாருங்கள். இஃப்தார், நோன்புக்கு இஃப்தார் கொடுக்கப்படுகின்றதா, அல்லது இஃப்தாருக்காக வேண்டி நோன்பு வைக்கின்றோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம் நடைமுறையை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். அப்படியே நம்ம விரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகைக்காண்டி உணவு கொடுக்கப்படுகின்றது என்பது மாற்று கருத்தாக இருக்கு. 100க்கு 100, 100க்கு 99% இல்லை, 100க்கு 100% என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, தொழுகைக்காண்டி உணவுகள் கொடுக்கப்படுவது மார்க்கத்திலே கட்டுப்பட்டது. வெளியே நகரங்களிலே பிரயாணிகளுக்கு சகர் ஏற்பாடாக இருக்கட்டும், அல்லது இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும், அது நோன்பாளிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் பிரயாணிகளாக இருக்க வேண்டும், அதற்கு தான் கட்டமைப்பு. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, பல நேரங்களிலே சொல்லப்படுறது, பள்ளிக்குள்ள வந்து பல் உள்ளியை நிரப்பாம ஒரு மனிதன் போய்விட்டான் என்று சொன்னால் அவனை விட உலகத்திலே பாவி யாரும் இல்லை. நல்லா விளங்கிக்கிறீங்க. அது இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், மார்க்க சட்டம் சொல்லுது. பள்ளிக்குள்ள வந்து இன்னைக்கு எத்தனையோ சமுதாயம், எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கு மகரிபு இஃப்தார் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கூட்டம் வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு கூட்டம் வெளியிலே சென்று போகுது. அப்படின்னா என்ன புரியுது? ரமலானை நாங்கள் எப்படி நாங்கள் உபயோகப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் தொழுகைக்காண்டி ரமலானை உபயோகப்படுத்தவில்லை, நோன்புக்காக வேண்டி நாங்கள் ரமலானை உபயோகப்படுத்தவில்லை, அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் நாங்கள் ரமலானை உபயோகப்படுத்துகின்றோம். அந்த சகருடைய உணவுக்காக மட்டும்தான் நாங்கள் ரமலானை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுதான் நிதர்சன உண்மை. நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய விடயங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு தான். நம்முடைய புறத்துல எல்லா பாவங்களையும் மன்னிப்போம், ஒரு அளவு தான். ஒரு அளவை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேதனை சுத்தி வட்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. சிந்தனை செய்ய வேண்டும் பெருமக்களே. பின்னாடி சுய பரிசோதனை, எப்போ நீங்க சுய பரிசோதனை நம்ம செய்ய போறோம்? 1000 தப்புகள் இருக்கும். பேசக்கூடியவரா இருக்கட்டும், கேட்கக்கூடியவரா இருக்கட்டும், எந்த மனிதர்கிட்ட தப்பு இல்லை, எந்த மனிதர்கிட்ட தவறு இல்லை பெருமக்களே. 1000 தவறுகள் இருக்கும். அது ஏதாவது ஒரு நேரத்தில் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அக்கலை கொடுத்திருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில நான் சுய பரிசோதனையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் அதுக்கு பெயர் என்னங்க? நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க. அதற்கு பெயர் மஜ்னூன் சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. சுய பரிசோதனை, ஒரு அறிவு எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் சுய பரிசோதனை. அல் முஸ்லீம், அல் இன்கியாது, முஸ்லீம்டா என்னங்க? முஸ்லீமுடைய தாரிஃப் என்ன? முஸ்லீமுடைய மானா என்ன? அரபி என்ன சொல்லுது நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. இவர்தான் முஸ்லீம். அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு நடந்து அவன் எதையெல்லாம் விலக்கி தடுத்தானோ அதை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொள்வதாகும். இவர்தான் முஸ்லீமுடைய மானாவில் சேர்ந்தவர். இல்லை அப்படின்னு சொன்னா பெருமக்களே, அதற்கு வேற அட்ரஸ் பொறுப்பு கொடுக்க வேண்டியது வருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பள்ளியினுடைய கண்ணியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இழ்திகாஃபை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கும் பொழுது, புகாரியுடைய கிதாபில் ஒரு ஹதீஸ் இடம்பெறும். நாளை மறுமை நாளில் மாஷர்ல சூரியன் பக்கத்தில் வரும்.
சூரியன் பக்கத்துல வந்து நிற்கும். எல்லா கிதாபிலையும் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். முதல்ல விளங்கணும், ஏதாவது நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், இதுவெல்லாம் கட்டமைப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்த என்னது நல் உபதேசங்கள் என்பதை விளங்குனாதான் இன்னைக்கு என்ன எவ்வளவு நேரம் பேசினாலும் என்ன செய்யப்படும், அது நம்மளுடைய சிந்தனைக்கு ஏறும். இல்லை ஏதோ அந்த காலங்களை கடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் அது யார் என்னுடைய சிந்தனையில ஏறும் என்பதை புலன் பெறுவார்களோ அவருடைய உள்ளத்துல மட்டும்தான் பெருமக்களே அல்லாஹ்வுடைய அத்தியாயம் இறங்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். மாஷருடைய மைதானத்துல சூரியன் தன்னுடைய தலைக்கு உச்சிக்கு மேல் கீழே வந்து நிற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாரும் வேர்வையால் குளிப்பார்கள், எல்லாரும் வேர்வையால் குளிப்பார்கள். சில மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, வாய் வரை நிற்குமா வேர்வை. சில மனிதர்களுக்கு வாய் வரை இருக்கும், சில மனிதர்களுக்கு காது வரை அவருடைய பாவத்தின் காரணமாக வேர்வை நிரம்பி இருப்பார். ஹதீஸ்ல எழுதுறாங்க 70 அடி வரைக்கும் அந்த வேர்வையுடைய எஃபெக்ட் என்ன செய்யுமா, கீழே போகுமா. 70 அடின்னா இன்னைக்கு ஒரு கப்பலையே ஓட்டலாம், நம்முடைய வேர்வையை கொண்டு ஒரு கப்பலையே நகர்த்தலாம் பெருமக்களே. அந்த அளவு மாஷருடைய மைதானத்திலே பாவத்தை அவருடைய பாவ சுமையின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய பாவம் தண்டனைலாம் இல்லை, தன்னுடைய வேர்வையை நிரப்பமாக்கிடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எல்லாரும் கதிகலங்கி போயக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இன்னைக்கு அரபி தேசங்கள் கதிகலங்கி கொண்டு இருக்குது. அதை கொண்டு என்ன செய்யுது, இன்னைக்கு நம்மளும் கதிகலங்கி கொண்டு இருக்கிறோம். பெட்ரோலுக்கு வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்குமா, அடுப்பறைக்கு என்ன நெருப்பு கிடைக்குமா என்ற நோக்கத்தில் இந்த கதிகலங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒவ்வொரு சிந்தனையாக நமக்கு நம்முடைய பார்வைக்கு எடுத்து காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அங்கே நிழலே கிடையாது, சூரியன் பக்கத்துல வந்து நின்றுச்சுன்னா எவ்வளவு பெரிய அது சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும் என்பதை பெரிய மக்களை நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அரிசிக்கு நிழல்ல ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் இடம் கொடுப்பானா, அந்த கூட்டத்தாருக்கு இடம் கொடுப்பானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த கூட்டத்தார் யார் என்பதாக கேட்டார்கள். கல்புன் முஅல்லகுன் ஃபில் மசாஜித், கல்புன் முஅல்லகுன் ஃபில் மசாஜித், தன்னுடைய இதயத்தை தன்னுடைய உள்ளத்தை, பள்ளிக்குள்ள அவர் வரல, தன்னுடைய இதயத்தை பள்ளியின்பால் இணைத்தவர், அதாவது பள்ளிவாசல பிரியப்படக்கூடியவர். இவர் மட்டும் என்ன செய்வாரு, அந்த நிழலை விட்டும் வேர்வை விட்டும் தப்பித்துக் கொள்வார், அல்லாஹ்வுடைய அரிசில் நிற்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியை நாம நிரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாஷருடைய நிழல் கொடுப்பான் அந்த வேர்வையினுடைய நேரத்தில். அப்ப பள்ளியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய இஅ்திகாஃபினுடைய சிறப்பை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் போதும் பெருமக்களே, அதனுடைய சிறப்பு ஒரே ஒரு ஹதீஸ் போதும். எவ்வளவு ஹதீஸ் வந்தாலும் சரி, இதயம் யாருக்கு பள்ளியினுடைய தொடர்பு இருக்குமோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மாஷர் மைதானத்திலே பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே மற்றொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை நேற்று இரவு அல்லாஹ் என்னிடத்துல வந்தான் என்பதாக தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னான். அப்ப அதனுடைய குளிர்ச்சி, அல்லாஹ் என் மேல கை வச்ச குளிர்ச்சி என்னுடைய மார்புல தெரியுது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. சஹாபாக்களை தொட்டு பார்க்க சொன்னாங்க, என்னுடைய அல்லாஹ் என் மீது கை வைத்தது என்னுடைய மார்பில அதனுடைய குளிர்ச்சி எனக்கு தெரியுது, நீங்க தொட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தொட்டு பார்த்தாங்க. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, வஹி இறங்கினவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வருவது அல்லாஹ் தொடர்ந்து பெரிய விஷயம் இல்லை என்பதாக சொல்லும் பொழுது, வந்த இறைவன் எனக்கு சாதாரணமாக தொட்டுட்டு போவல்ல, ஒரு விடயத்தை என்னிடத்துல சொன்னான் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன விஷயம் என்பதாக கேட்கும் பொழுது, வானவர்கள் பேசி கொண்டு இருக்கின்றார்களே நபியே உங்களுக்கு விளங்கலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னிட்ட கேட்டான். எல்லாம் என்னிடத்துல கேட்டான், என்ன பேசினாங்க என்பதை இறைவா எனக்கு தெரியல, என்னுடைய செவிகளுக்கு புலன்படவில்லை என்பதாக நான் சொன்னேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தெரியாது இறைவா என்பதாக சொன்னேன். மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கை என்னுடைய இதயத்திலே என்னுடைய மார்பு பகத்திலே பட்டது. பிறகு அல்லாஹ் கேட்டான், மலக்குகள் ஒரு விடயத்தை பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே உங்களுடைய செவிகளுக்கு விளங்குகின்றதா என்பதாக. தெளிவான ஹதீஸ் பெருமக்களே. அப்ப நான் சொன்னேன் எனக்கு தெளிவாக விளங்குகின்றது என்பதாக. அல்லாஹ் கேட்டான், எதை பற்றி அவர்கள் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் என்னிடத்துல கேட்கும் பொழுது நான் சொன்னேன், கஃபாராவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கஃபாரா பாவத்தின் பரிகாரம், பாவத்திற்கு பரிகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக நான் சொன்னேன். அதிலே முதல் பரிகாரமாக அல்லாஹ் சொன்ன விஷயம், மலக்குமார்கள் பேசிய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்றார்கள்.
அல் முக்ஸிஃபு ஃபில் மசாஜித், அல் முக்ஸிஃபு ஃபில் மசாஜித், பள்ளியினுடைய தொடர்பில் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லா பாவத்தினுடைய கஃபாராவை விட்டும் நீங்கியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை மலக்குமார்கள் முதலாவது விஷயமாக பேசியது என் செவிகளுக்கு கேட்டது இறைவா என்பதாக நான் சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், நாம் உண்மையான விஷயம்தான். யார் பள்ளியினுடைய தொடர்பில் இருக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அவர்களுக்கு நன்மை கொடுக்கின்றான் என்று சொன்னால் கஃபாரா இல்லாத வாழ்க்கையை கொடுக்கின்றான். பாவத்தினுடைய முழுமையும் என்ன செய்யப்படுது, அவருக்கு அளிக்கப்படுது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான் என்று சொன்னால், பெருமக்களை இஅ்திகாஃபினுடைய சிறப்பு இது ஒன்றே நமக்கு பத்தாதா? இப்ப எந்த அளவு நம்ம பள்ளியினுடைய கண்ணியம் கொடுக்க வேண்டும்? இதைவிட இஅ்திகாஃபினுடைய சிறப்பு பெருமக்களை தேவைப்படுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்குச்சு. 2 இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஆரம்பத்தில் 30 நாள் இருந்தாங்க. ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க 30 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஏன்? இரவு நேரங்கள் லைலத்துல் கத்ர் இரவு ஒன்று இருக்குது. அதுல என்னது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அது. அந்த ஒரு இரவுல வணக்க வழிபாடுகள் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா 1000 மாதங்கள் செய்த வணக்க வழிபாடுகள்ல ஒரே இரவுல என்ன செஞ்சிடலாம், தட்டி தூக்கிடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யற அதற்கு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான் என்பதை நினைத்து 30 நாள் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதற்கு கடைசியிலே காட்டப்படுச்சு. அதுக்கு பின்னாடி 2 இரவுகள், முதல் 10 இரண்டாவது 10 ஒற்றைப்படை, அதாவது லைலத்துல் கத்ர் இரவு இல்லை என்பதாக அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எனக்கு காட்டப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் கடைசி இரவுல ஒற்றைப்படை இரவுகளிலே இஅ்திகாஃப், அதாவது லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் எனக்கு காட்டினான். எனவே அன்றிலிருந்து நான் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பதை விட்டதே இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். விட்டதே இல்லை. ஒரு நேரத்தில் தன்னுடைய மனைவிட்ட போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், பக்கத்துல தான் அந்த இடத்துல தான் ஆயிஷா அம்மையார் அவங்க வீட்டில் தான் என்ன செஞ்சிருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்குது. அங்கதான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் இப்போ முற்காலத்துல ஒரே வீடு தான், ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆயிஷா அம்மையார் கேட்டாங்களா, என்ன செய்யறீங்க யார சொல்லல, நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், இஅ்திகாஃபுடைய சிறப்பு என்ன, லைலத்துல் கத்ர் இரவை நின்று வணங்கிய ஒரு நன்மையை கடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கட்டமைத்த ஒரு விடயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மையார் சொன்னாங்களா, எனக்கு இந்த நன்மை கிடைக்க கூடாதா, ஏன் விரும்பலையா அவங்க பொண்டாட்டிக்கு என்ன மனைவிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், நம்ம கணவர் என்ன செய்யறாரு, இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, என்னை இருக்க சொன்னாங்க. இன்னைக்கு பெண்களுடைய விடயங்கள் நமக்கு தெரியும். அந்த அம்மா என்ன செஞ்சா, உடனே அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கூடாரத்தை அடைச்சி போட்டாங்க. அதற்கு பின்னாடி அந்த அம்மா போய் சொல்லிச்சான், ஸைனப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, ஆயிஷாவை என்ன இஅ்திகாஃப் இருக்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்களும் இஅ்திகாஃப் இருக்குன்னு சொல்லவும் அவங்க ஒரு கூடாரத்தை அடிச்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியிலேருந்து வந்து பார்த்தா 3 கூடாரம் இருக்குதா. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, 3 கூடாரம் யாருங்க உங்களை போட சொன்னது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஆயிஷா அம்மையார் சொன்னாங்களே, என்ன இருக்க சொன்னீங்க, நான் என்ன செஞ்சேன், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை இருக்க சொன்னேன், நான் என்ன செஞ்சேன், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்களை இருக்க சொன்னேன், 3 பேரும் கூடாரம் அடிச்சுக்கிட்டேன், உங்களை யாருக்கு கூடாரம் அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை விரிச்சு போட்டாங்களாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பள்ளியில இருக்கும் பொழுது கூடாரம் அடிப்பார்கள். பகல் நேரத்திலே கூடாரம் இருக்கும். பகல் நேரத்தில் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும், நம்ம என்ன நினைப்போம், என்னடா பகல் நேரத்தில் என்ன செய்யுது, கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பகல் நேரத்தில் கூடாரம் இருக்கு, நைட் நேரத்தில் முழுமையாக கூடாரத்தை அவுத்துருவாங்க. ஏன், முழுமையான அல்லாஹ்விடத்தினுடைய சன்னிதானத்தில் விழுந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இரவு நேரங்களில் என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாது, கூடாரங்கள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தூக்கத்தையும் விழித்து கழித்திருப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இரவுக்கு பகல் வந்து விட்டது என்று சொன்னால் கூடாரத்தை அடைத்து அதில் உறங்கிக் கொள்வார்கள். நீங்க என்னமா 3 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சு போட்டிய, முழுக்க கூடாரத்தை அடைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிக்கான இஅ்திகாஃபை விட்டதாக வரலாறுகள் சொல்லு. அப்பதான் இஅ்திகாஃப் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ரமலான் கழிச்சு ஷாபான் கழிச்சு என்ன செஞ்சாங்க, அடுத்த மாதத்துல என்ன செஞ்சாங்க, ஷவ்வால்ல இஅ்திகாஃப் இருந்ததாக வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இஅ்திகாஃபுடைய நன்மைகள் பெருமக்களே எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இஅ்திகாஃபை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று வாஜிப், 2வது சுன்னத், 3வது முஸ்தஹப்பு அண்டு நஃபீல். வாஜிப்னா என்ன, கட்டாயம் இருந்தே ஆகணும். என்னுடைய காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஆடு அல்லாஹ்வுடைய பேர்ல பலி கொடுப்பேன், என்ன செய்வேன், சதக்கா செய்வேன் என்பதாக நியத்து வைக்கிறோம். என்னுடைய காரியங்கள் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில நான் ஒரு நோன்பு வைப்பேன், அல்லது 3 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், 5 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், இதுவெல்லாம் நமக்கு தெரியும்.
அதே நேரத்தில் ஒரு மனிதர் நியத்து வைக்கிறாரு, என்னுடைய காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் நான் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருப்பேன் அல்லது 2 நாள் ஏத்திகாஃப் இருப்பேன் என்று சொன்னால் இதற்கு பேர் வாஜிபு, கட்டாயம். அவர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு கஃபாரா வாஜிபாகிறது. ஒன்று. 2வது விஷயம் சுன்னத். சுன்னத் என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களிலே கடைசி 10 நல்லா தெரிஞ்சுக்கணும். சுன்னத் என்று சொன்னால் கடைசி 10 முழுவதுமாக இருக்க வேண்டும். இதுதான் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்களிலே இருந்தது. ஒரு ஆள் 5 நாள் வாய்ப்பு கிடைக்குது, இருக்கிறார், இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். ஒரு நாள் இருக்கக்கூடாத, தாராளமாக இருக்கலாம். ஆனால் சுன்னத் என்பது இறுதி 10 முழுக்க அந்த மகரிபில இருந்து 21வது மகரிபுல உள்ள வந்துடணும். கடைசி பெற தெரிஞ்ச பின்னாடி தான் வெளியே போகணும். இதுதான் சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். 3வது முஸ்தஹப் அண்ட் நஃபீல். எப்போ வேண்டுமானாலும் இஅ்திகாஃப் நியத்தில் வருது. எப்போ? பள்ளிக்கு இப்போ தொழுக வர்றேன், ஜும்மாவுக்கு நவையத்து சுன்னத்தில் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித், நான் இஅ்திகாஃப் நியத்தில் வர்றேன் என்று சொல்லி என்ன செய்து போகும்போது முடிச்சுக்கிடலாம். இது சுன்ன நஃபீலான இஅ்திகாஃப், முஸ்தஹப்பான இஅ்திகாஃப். அதனால பெருமக்களே, முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ரமலானுடைய காலங்களில் எங்களுக்கு 10 நாள் இருக்க முடியல, சுன்னத்து தவறி போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நாளாவது என்ன செய்யும், பள்ளியில இருக்கலாம், 2 நாள் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் முழுமையாக கபூலாகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜினமாக நமக்கு பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஅ்திகாஃபை விட்டவர்கள் அதே போன்று அதனுடைய தொடர்பிலே நம்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்லவர் புரிவானாக. அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு சில வழிமுறைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சலாம் வெளியில போனா கூட யாருடைய தொழில் இருக்குது, நான் போய் தான் உணவுகளை சமைக்கணும் அப்படின்னு சொன்னா தாராளமா போகலாம். ஒரு பீ ஷாப் போக வேண்டியது இருந்தாலும் கூட அது முடிந்த அளவு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் வரக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்றாரு என்று சொன்னாலும் கூட சலாத்துக்கு எப்படி பதில் சொல்லணுமா, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் நடந்தே சொல்லிட்டு போகணுமா, நடந்தே சொல்லிட்டு போகணும். அந்த அளவு உசூல்களை பேண சொல்றாங்க. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவு உசூல்களை பேணணும். அதனால அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமை பெற வைக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியாக பெருமக்களே, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊரில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா ஜனாசா தொழுகை இருக்குது. ஜனாசா தொழுகை யாருமே தொழுகலை அப்படின்னு சொன்னா ஊருக்கு முசீபத், யாராவது ஒரு ஆளாவது தொழுதாகும். அதே போன்று இஅ்திகாஃப் எந்த அளவு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இஅ்திகாஃப் ஒரு ஆள் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா அவங்கள ஊரே சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு ஆளை நீங்க இஅ்திகாஃப் இருங்க, எப்படியாவது இவனுக்காக வேண்டியா இஅ்திகாஃப் இருக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு கூச்சல் குழப்பங்கள் இல்லாமல் நாம் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அது தன்னிச்சைக்கு இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களின் நோக்கத்தை கொண்டு இஅ்திகாஃப் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் பெருமக்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நாடி இருக்கிறான், நியத்து வச்சாங்க, இஅ்திகாஃப் நியத்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை இருக்கக்கூடியவர்கள் நம்ம மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்ணியம் கொடுக்கணும். என்ன கண்ணியம் கொடுக்கணும்? நாம வெளியில இருந்துக்கிட்டு என்ன செய்யறோம், வேமா பேசுறோம், வேமா கத்துறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாமளும் இருக்காமல் இருக்கக்கூடியவங்களுடைய இபாதத்தையும் கெடுத்து முழுக்க என்ன செய்யுது, குட்டியச்சோர் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால நம்ம இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா சமுதாயத்தில் மாறிக்கொண்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, இருக்கக்கூடிய நேரம் என்ன செய்யுது, இன்னும் ஒரு 7 நாளைக்குள்ளதான் இருக்குது. 7 நாளோ 6 நாளோ அதையாவது என்ன செய்யணும், முழுமையாக என்ன செய்யணும், நல்லமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக என்ன செய்யணும், உருவாக வேண்டும். காலங்காலமா என்ன செய்யறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். பயான் தெரியாத மக்கள்லாம் யாரும் இல்லை. இப்போ பயான் கேட்டோம்னா இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் மனிதனுடைய நிலைமை தான், மனிதனுடைய நிலைமை தான். இது எங்களுக்கு தேவையா, இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் தொழுக முடியுமாங்க, இதெல்லாம் இருக்க முடியுமாங்க? பெருமக்களே, ஒரு விஷயத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அம்மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அம்மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதை தவிர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடிட்டான்னு வைங்க, எந்த பயான் முழுக்க வருஷமெல்லாம் பயான் கேட்டிருப்பாரு, அவர் திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்காது. நாமளே சொல்லிடுவோம் இவன் எங்க திருந்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் சிந்திப்பாரு, இதான் வாழ்க்கையா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அப்படியே மாற்றி அமைச்சு நிறைய விடயங்கள் உண்மையாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அறிவாற்றலை கொடுக்க வேண்டும். நம் மக்களுக்கு நல்ல அறிவாற்றலை, ஒரு ஜெகனை கொடுக்கணும். தமிழ் என்ன சொல்றது, ஜெகன், புரியக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கணும். உலக விஷயங்களில் இல்லை, உலக விஷயங்கள்ல ஜெகனம் என்ன முற்போக்குத்தனமாக நம்ம என்ன செய்யறோம், மார்க்க விஷயங்கள்ல விட்டுடுறோம், பிற்போக்காக ஆக்கி விடுகின்றோம். என்ன செய்யணும், மார்க்க விஷயங்களை நம்ம சரியா சிந்திக்கணும். நம்முடைய காலங்கள் இப்படியே உருண்டோடி கொண்டு இருக்குது. திடீர்னு உட்கார்ந்து இருக்கிறோம், ஏதாவது வலி வந்துருது, ஏதாவது கால் உடைஞ்சிருது, அப்ப போய் அல்லாஹ் அல்லான்னு கேட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு? பெருமக்களே, ஜனாசா போகும்போதுதான் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க கத்தியோ கதறியோ, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஜனாசா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தொழுகை இல்லாத ஆளுக்கு போய் ஜனாசா பார்க்குறேன்னு வைங்களேன், ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. தொழுகை இல்லாத ஒரு மனிதன் ஒரு ஜனாசா போய் பார்க்குறான், ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா பார்க்குறோம், ஒரு மாற்று மத சகோதரர்களுக்கு ஜனாசாவை பார்க்குறோம், தப்பு இல்லை, தாராளமாக பார்க்கலாம்.
அதே நேரத்தில் அந்த ஜனாசா சொல்லுமா, தொழுகை இல்லாத வந்து என்ன செய்யறான், என்ன பார்க்குறானே, இவனுடைய பாவமெல்லாம் எனக்கு நானே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய நிலைமையை யானசின்னு போய்கிட்டு இருக்குது, இவன் வந்து இந்த நேரத்தில் நிற்கிறான் என்பதாக ஜனாசா மன்றாடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விளக்கத்தை கொடுக்கணும். ரமலானுடைய காலங்களில் 23 நாட்களை கடந்தாலும் கூட பல பாவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறியாமல் பேசக்கூடியவராக இருக்கட்டும், கேட்கக்கூடியவராக இருக்கட்டும் கடந்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், தயாளவன், ரஹம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பா மன்னிப்பான். அந்த இரக்கத்துல மீதமுள்ள நாட்களையாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக அவனிடத்துல இறைஞ்சி கேட்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.